அப்படின்னு ஒரு எண்ணத்தை கொடுக்கும் பொழுது அந்த வார்த்தைகளுக்கு நம்ம கீழ்ப்படியும். அதுதான் அப்பதான் நம்ம என்ன பண்ண முடியும், நம்முடைய மனதை அடக்குகிறவர்களாக இருக்க முடியும், தேவனுக்கு உத்தமர்களாக நாம இருக்க முடியும். அதே சமயத்துல ரோமர் 7ஆம் அதிகாரம் 23ஆவது வசனத்தை வாசிக்கும் பொழுது, நம்முடைய மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாக எழும்புகிற வேற எந்த பிரமாணத்தையும் சிறைப்படுத்த வேண்டும். நம்முடைய மனதிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிறதான பிரமாணங்கள் அப்படின்னு சொன்னா கட்டளைகள், அந்த கட்டளைகள் அதை நாம நிறைவேற்ற கூடாதபடி வேற ஒரு பிரமாணங்கள், வேற ஒரு சில காரியங்கள் நம்முடைய மனசுக்குள்ள எழும்பி அதை செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு வரும். ஆனா நாம அதுக்கு இடம் கொடுக்கவே கூடாது. கர்த்தர் என்னை என்ன செய்ய சொல்லுகிறாரோ அதுக்கு தான் நான் கீழ்ப்படியவனே தவிர வேற எந்த காரியத்துக்கு நான் கீழ்ப்படிய மாட்டேன் அப்படிங்கிறதான உறுதியான எண்ணத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அதுதான் அப்பதான் நாம என்ன பண்ண முடியும், நம்முடைய மனதை மேற்கொள்ள முடியும். நம்ம மனசு நினைக்கிறதெல்லாம் செய்யக்கூடாது. கர்த்தர் நம்ம எதை ஏவுகிறாரோ, நம்முடைய மனசுக்குள்ள என்ன எண்ணத்தை போடுகிறாரோ அதை மட்டுமே நம்ம செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது வேதம் சொல்கிறது, தேவனுடைய கட்டளைகளை நினைவு கூறும்படி உங்கள் உண்மையான மனதை நினைப்பூட்டி எழுப்புகிறேன். ஹல்லேலூயா. தேவனுடைய கட்டளைகளை நினைவு கூற வேண்டும். கர்த்தர் நமக்கு என்ன சொன்னாரு, என்ன செய்ய சொல்லி இருக்கிறாரு, எதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறாரு, ஒரு நினைவுகள் நம்முடைய மனசுக்குள்ளே வந்தத அந்த உண்மையான மனசு அதை நினைப்பூட்டி எழுப்புகிறேன் என்று பேதுரு சொன்னது போல இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் வேதத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தர் அநேக காரியங்களை, நமக்கு சொன்ன காரியங்களை, செய்ய வேண்டும் என்று சொன்ன காரியங்களை அவர் நமக்கு நினைப்பூட்டி கொண்டே இருப்பார். நினைப்பூட்டும் பொழுது அதுக்கு நம்ம கீழ்ப்படுகிற சுபாவத்துக்குள்ள இருக்கணும். ஹல்லேலூயா.